எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இன்னையோட ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம கொடுத்த ட்ரேடு வந்து பார்த்தோன்னா லாஸ் அடிச்சிச்சு, ஓகேங்களா. ஸோ லாஸ் வந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ என்னென்னு சொல்லிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேடு இன்னையோட ட்ரேடு வந்து லாஜிக் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ நான் ஏன் வந்து பார்த்தோன்னா 8,000 அரௌண்ட் ஒரு 9,000 வரைக்கும் லாஸ் போய் ஏன் வந்து ஹோல்ட் பண்ணேன், செல் பண்ணாமல் வந்து ஏன் ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் நாளைக்கு உண்டான இது பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஆகி, ஓகேங்களா, கேப் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியாத அகைன் வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்தாங்க, ஓகேங்களா. ஸோ நோ ப்ராப்ளம், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ராடேல வந்து ட்ரேட் பண்ண வேண்டியது தான், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு நிஃப்டியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 17,000, ஓகேங்களா. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க, 17,000க்கு மேலே வந்து ட்ரேட் ஆச்சுன்னா, ஓகேங்களா, 17,000க்கு மேலே நாளைக்கு வந்து ட்ரேட் ஆச்சுன்னா, ஸோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா, ஸோ நம்ம ஃபர்தராக அப் சைடு வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட டே லோ வந்து பிரேக் பண்ணால், ஓகேங்களா. ஸோ இன்னையோட டே லோ வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா, ஓகேங்களா. ஸோ அடுத்த இமிடியேட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 16,745, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும், 16,745, ஓகேங்களா. ஸோ அது வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுலேருந்து கூட உங்களுக்கு ரிவர்சல் வந்து ஆகலாம், ஓகேங்களா. ஸோ இன்னொரு டே லோ வந்து பிரேக் பண்ணால், ஸோ இமிடியேட் சப்போர்ட் வந்து அந்த இடத்துல இருக்குது, 16,745 இருக்குது. ஸோ அதுலேருந்து கூட நம்மளுக்கு ரிவர்சல் ஆகலாம். ஸோ அப்சைடுன்னு பார்த்தீங்கன்னா 17,000 வந்து பிரேக் பண்ணி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணால் ஃபர்தராக நம்ம வந்து அப்சைடு வந்து போகலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நிஃப்டிக்கு உண்டான கண்டிஷன்ஸ் நாளைக்கு, ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்த ட்ரேடோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், மார்னிங்கே வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நிஃப்டி வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணிச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ப்ரீவியஸ் நேற்று வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து 5 ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸாக 5 ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் சைடு, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் நேற்று வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருந்திருப்போம், ஓகேங்களா. ஸோ அந்த பேசிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருந்தோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணிச்சு, ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிச்சு, ஓகேங்களா. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சு, ஓகேங்களா. சஸ்டெயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆக முடியாத நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் எடுத்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சார்ட் வந்து டெலகிராமில் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் சார்ட், ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ கேப் டவுன் ஆனாங்க, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த இடத்துல சஸ்டெயின் ஆனாங்க, ஓகேங்களா. சஸ்டெயின் ஆகிட்டு ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு ஸோ மேலே போக முடியாமல் அகைன் வந்து செல்லர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அகைன் வந்து ஒரு டவுன்ஃபால் கொடுத்து நம்மளோட எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இதில் வந்து பொசிஷன்ஸ் எடுத்திருந்தேன், ஓகேங்களா. ஸோ ஏன் நான் செல் பண்ணலை, எனக்கு வந்து 8K வரைக்கும் வந்து
லாஸ் போச்சு. பட் ஏன் செல் பண்ணனா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ ஒரு அப்சைடு வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்கை வந்து பேஸ் பண்ணி நேற்று வந்து அலைனஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நான் வந்து வெயிட் பண்ணேன் ஓகேங்களா. லாஸ் வந்து புக் பண்ணாமல் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து லாஸ் புக் பண்ணியிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்மால் ஸ்டாப் லாஸ் தான், ஒன்றும் பெரிய ஒரு ஸ்டாப் லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா. ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து என்ட்ரி ஆகிட்டோம்னா, மார்க்கெட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகிட்டோன்னா, ஸோ நம்ம வந்து லாஸை வந்து அக்செப்ட் பண்ணி தான், எந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் வந்து அக்செப்ட் பண்ணுறோமோ அது போல் லாஸையும் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து அது ஏன் ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி ஸோ ஃபிபனாச்சி வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ஃபிபனாச்சி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த 0.56 அந்த 0.5ன்ற அந்த கோல்டன் ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரிவர்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. பட் நான் ஏன் ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் பார்த்தோன்னா நான் வந்து ஃபிபனாச்சி தான் யூஸ் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ நேற்று கண்டிஷன்ஸ் மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம வந்து ஃபிபனாச்சி யூஸ் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 0.76 ஓகேங்களா. ஸோ 0.6 அந்த கோல்டன் ரேஷியோவிலையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 0.78 அதுலேயும் சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆச்சு. ஸோ ஓகேங்களா, கேண்டில் வந்து ரிவர்சல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்ஃபார்மாக ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹோல்ட் பண்ணி ஸோ அரௌண்ட் 9Kல இருந்த லாஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணேன் ஓகேங்களா. 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வச்சு நான் புக் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எஸ்எல் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எஸ்எல் ஹிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த அளவுக்கு லாஸ் வந்து இது போல் நீங்கள் வந்து விடக்கூடாது ஓகேங்களா எனக்கு. ஸோ ஓகே, என்னால் வந்து அவ்வளோ லாஸ் தாங்க முடியுன்றதால ஸோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் டைரக்ஷனும் எனக்கு தெரியுன்றதால நான் வந்து வெயிட் பண்ணி நான் வந்து அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டில் புக் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது போல் வெயிட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவும் மார்க்கெட் வந்து போகலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எப்போ நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் ஏன் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்துட்டு இன்றைக்கி ஏன் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த பாசிட்டிவ் சைடு மூவ்மெண்ட் வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புட் சைடில் ஓப்பன் ஆக்சுவலாக கால் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் ஸோ நம்மளுக்கு ஒரு ரெக்கவர் ஆகக்குள்ள இந்த மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகக்குள்ள நம்மளுக்கு புட் சைடு ஓஐ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதிகமாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததால் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஓகேங்களா. ஸோ அதுவும் ஒரு காரணம் ஓகேங்களா. ஸோ நான் ஏன் வந்து கால் சைடு வந்து ஹோல்ட் பண்ணேன், ஏன் வந்து கால் சைடு வந்து ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ உங்களோட லிமிட்டை தாண்டி போகாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. சில பேர் சொல்லுவாங்க ஓகேங்களா, ஸோ நான் வந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பண்ணேன், இவ்வளோ தூரம் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக பாயிண்ட்ஸ் பிடிப்பாங்க ஓகேங்களா. ஒரு 10 பாயிண்ட்டோ 15 பாயிண்ட்டோ அது போல் பாயிண்ட்ஸ் பிடிச்சிட்டு அவங்களோட குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்களோட எப்பயுமே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம பொசிஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமான குவான்டிட்டி வாங்கிட்டு கம்மியான பாயிண்ட்ஸ் பிடிப்பாங்க ஓகேங்களா. நீங்கள் நிறைய பேர் இடத்துல டெலாம் சேனல்லாம் பார்த்துருக்கலாம் ஓகேங்களா. கம்மியான பாயிண்ட் பிடிச்சிட்டு அதிகமாக ப்ராஃபிட் காட்டுவாங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேரமும் அது போல் இருக்கா, நம்மளுக்கு ஆப்போசிட்டாக அது போல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பொசிஷன் சைஸிங் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதால அதிகமாகவும் லாஸ் வரும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரேட் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்லைனா 2 ட்ரேடு ஆஸ் பர் அவரோட ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்லைனா 2 ட்ரேடு தான் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அதிகமாக ரிஸ்க் எடுத்தால நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட்டும் தெரியும், பொசிஷன் சைஸும் தெரியும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாகவும் ட்ரேட் பண்ணுறதில்ல ஓகேங்களா. ஸோ இதுதான் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஆனாலும் அடுத்த ரெக்கவர் கால் வந்து இப்போலாம் கொடுக்கறதில்ல ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதால ஒரு நாளைக்கு ஒரு கால் மேக்ஸிமம், ரெண்டாவது காலுன்றது பார்த்தீங்கன்னா செகண்ட் காலுன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் தான் ஃபஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க பண்ணுற மாதிரி 10 பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சாங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம்லிங் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. சில டைம் வந்து இன்கேஸ் ஹியூஜ் லாஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஒரு மன ரீதியாக வந்து பாதிக்கப்படும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது எமோஷனல் ட்ரேடு வந்து கொண்டு வந்துடும் ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு அதிகமாக ட்ரேட் பண்ணக்குள்ள எமோஷன்ஸில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதிகமாக லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதே பார்த்தோன்னா நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் ட்ரேடு ஒரு ட்ரேடு தான் பண்ணணும், இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணணும், இல்லைனா இவ்வளோ தூரம் லாஸ் வந்தால் லாஸ் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் செட் பண்ணுறதால ஸோ நம்மளோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதால பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா
சஸ்டெயின் பண்ண முடியுது. ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ROI வந்து நம்ம நல்ல ஒரு ROIயில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸாக இந்த நியூ ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் தெரியும், நீங்கள் அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து கூகுள் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் டெய்லி நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக ஒரு 3 மந்த் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்ருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமும் பார்த்தீங்கன்னா என்னென்ன எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, எந்த கண்டிஷன்ஸில் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா. ஸோ இதில் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கேண்டில் இப்போ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ நாளைக்கோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கேண்டில் அகைன் நான் வந்து நாளைக்கும் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு கால் சைடு தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸ் தான். ஓகேங்களா. ஸோ நான் அகைன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நான் வந்து திரும்ப வந்து கால் சைடு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் எப்படி இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது லெவல்ஸ்ன்னு பார்த்தோன்னா, ஸோ இன்னையோட டே ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா, ஓகேங்களா. ஸோ 38,300ன்ற அந்த ரேஞ்சு. ஓகேங்களா. ஸோ அந்த டே ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்சைடு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ அது போல் டே லோ வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ டவுன் சைடு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இது பெருசாக எதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் இதில் எதுவும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நம்ம இன்ட்ராடேயில் என்ன பண்ணுறோமோ ஸோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்கும். இது பெருசாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இல்லை. நான் என்னுடைய தாட் பொறுத்த வரைக்கும் இந்த 38,000 ஓகேங்களா, 38,300 ஓகேங்களா, 38,300க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அது மேலே ட்ரேட் ஆகிடுச்சுன்னா நம்ம பாசிட்டிவ் சைடில் வந்து போகலாம். ஓகேங்களா. ஸோ நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாளைக்கு வந்து ஒரு க்ரீன் கேண்டில் கூட வந்து நம்மளுக்கு முடியலாம். ஓகேங்களா. ஒரு எக்ஸ்பைரி டே நாளைக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டேன்றதால எப்படி வேணாலும் வந்து மார்க்கெட் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாகவும் இருக்கலாம், ஸோ ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்ட்ராடேல ட்ரேட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.